ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி மூணு பொருட்கள் வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பொதுவாக சாக்லேட் கேக் செய்யணுன்னாலே டார்க் சாக்லேட், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறதையே விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கேக் ரெசிபிக்கு இது மாதிரி எந்த பொருளுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. இந்த லாக்டவுன் சமயத்தில் சிலருக்கு பர்த்டே வரலாம், நம்மளுக்கு விருப்பமானவங்களுக்கு பர்த்டே வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் கேக் நம்ம வெளியில் போய் வாங்க முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. அதே போல் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இந்த ரெசிபி நீங்கள் கொடுத்து அசத்தலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் இன்னொரு ஈஸியான கேக் ரெசிபியும் காத்திருக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், ஹரணி பாபா அப்படின்ற சிஸ்டர் நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், ஐ எம் சரிதா ராஜசேகர். ஐ ட்ரைட் யுவர் பானிபூரி டிஷ் டுடே. இட் வாஸ் ஆவ்சம், எவ்ரி ஒன் லைக் இட் வாஸ் டேஸ்டின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், ரிச்சர்ட்சன் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. பால் வச்சு பால்கோவா அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுடே ஐ ட்ரைட், இட் கேம் வெரி டேஸ்டி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆசம் வீடியோன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த 2 ரெசிபியோடைய லிங்க்கும் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸ் தேவைப்படும். நீங்கள் எந்த வகையான பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் ஓரியோ பிஸ்கட், டைஜஸ்டிவ் பிஸ்கட், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது மொத்தமாக 250 கிராம் இருக்கும். நீங்கள் ஒரே வகையான பிஸ்கட்லையும் ரெடி பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டது போக மீது போய் கொஞ்சம் பிஸ்கட் இருக்கும்ல, அது சில டைம் மொறுமொறுப்பை இழந்து மெதுவாக இருக்கும். அந்த பிஸ்கட்ஸை நம்ம சில டைம் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஸோ பிஸ்கட்டுடைய ரேஷியோ கண்டிப்பாக முக்கியம். இதில் நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு பிஸ்கட்டுக்கு தான் அளவுகள் சொல்லியிருக்கேன். ஸோ அது போல் எடுத்துக்கோங்க. கப்பில் அளந்தீங்கன்னா, நீங்கள் இது போல் உடச்சி போட்டு அளந்தீங்கன்னா 2 கப் அளவு இந்த பிஸ்கட்ஸ் இருக்கும். இப்போ இது போல் சின்ன சின்னதாக உடச்சி இதை சேர்த்துக்கிறலாம். எல்லா பிஸ்கட்ஸையும் உடைச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த உடைச்ச பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எதுக்காக உடச்சி சேர்க்குறோன்னா, அரைபடும் போது கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம உடச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட அதில் கட்டிகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இது கூட இப்போ நம்ம 1 கப் அளவு பால் சேர்க்குறோம். இது நார்மலான பாக்கெட் பால். இது நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவு பிஸ்கட்டுக்கு 1 கப் அளவு பால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்தா தான் நம்மளுடைய கேக் நல்லா பொஃப்னு பொங்கி வரும். ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் பவுடர் கிடைக்கலன்னா, நீங்கள் நம்ம நார்மலாக அசிடிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஈனோ பவுடர், அது வீட்டில் இருந்ததுன்னா அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க. அது நுரையாக பொங்கி வரதுக்காக. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அளவு நல்லா க்ரீமியாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பேக்கிங் ட்ரேலெலாம் பண்ண போகிறதில்ல. சாதாரண நம்ம வீட்டில் கிண்ணம் வச்சுருப்போம்ல, எவர் சில்வர் பாத்திரம், அது நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இந்த பேப்பரை லைட்டாக பிரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் போல் நெய் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வெறுமனே நெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் போல் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவை தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வரும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெய் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கிறணும். நல்ல நெய் தடவினதுக்கு அப்புறமா இதில் நம்ம செய்து வச்சுருக்க மாவை சேர்த்துடணும்.
பிஸ்கட், பேக்கிங் பவுடர், பாலும் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல அந்த மாவை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏதாவது காற்று இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும். அப்போ தான் நம்முடைய கேக் நல்லா பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இப்போ நம்முடைய கேக் மாவு நல்லா தயாராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு தோசை டவா போட்டுக்கோங்க. நான் வந்து இரும்பு டவா சேர்த்துருக்குறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக விடுங்க. 10 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். முழுக்க இது லோ ஃப்ளேமில் தான் நம்ம இந்த கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா கேக் வந்து ஒழுங்காக பேக் ஆகாது. இப்போ இந்த தோசை டவா மேலே நம்ம ஏற்கனவே மாவு சேர்த்து வச்ச கிண்ணத்தை வச்சுட்டு மூடி போட்டு ஏர்டைட்டாக மூடிடணும். இப்போ இது போல் நம்ம லேசான மூடி சேர்த்தோம்னா அது ஏர்டைட்டாக மூடாது. அதனால் ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க சின்ன உரல் வந்து வச்சுருக்கிறேன். இது வச்சுட்டோன்னா காற்று புகாத அளவுக்கு இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த அனலில் விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது, வெது வெதுப்பாக இருக்குது. நம்மளுடைய கேக் சூப்பராக பொஃப்னு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துட வேண்டியது தான். கேக் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இது போல் கவுத்திட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு லேசாக டேப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்முடைய சாக்லேட் கேக் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ பெரட்டி வைக்கலாம். இது இப்போ நல்லா முழுமையாக ஆறி இருக்குது. இதை நீங்கள் இப்படியே கூட கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு லேசாக இதை அலங்கரித்து காமிக்கிறேன். கொஞ்சம் போல் சாக்லேட் சிரப், செரி பழம் இதெல்லாம் வச்சு அலங்கரித்தோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக கடையில் கிடைக்கக்கூடிய கேக் போல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது எந்த அலங்காரமே பண்ணாமல் இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பஞ்சியாக, அவ்வளோ சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் கைவசம் சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுங்க. அப்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இந்த கேக் மேலே ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்காக தேங்காய் பூ இருக்குல்ல, காஞ்ச தேங்காய் பூ, அது சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் சாக்லேட் சிப்ஸ் அதையும் வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் ஜஸ்ட் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் வச்சு கூட அலங்கரிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இது மேலே நடுவில் கொஞ்சம் போல் செரி வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு அட்டகாசமான ஒரு கேக்கை ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களை எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கேக் தயாராகிருச்சு. இதை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிஸ்கட்டில் தான் செய்திருக்கீங்கன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வித்தியாசமான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் குறைவான இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். முக்கியமாக கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரே எதுவுமே தேவையில்லை, ஓவன் தேவையில்லை. நம்ம வந்து சாதாரணமான டீ கப்பு வச்சு சாதாரணமான கடாயில் தான் இந்த கேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு கூட இந்த கேக் ரெசிபி செய்து என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீட்ரு வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் வந்து பீட்ரு வச்சு தான் பீட் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக விஸ்க் வச்சு கூட நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அடித்து நல்லா வந்து கலந்துக்கிறலாம். நல்லா முறையாக வரது வரைக்கும் கலந்துக்கிறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். அடுத்து ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும். அதாவது அந்த மாவு எல்லா இடத்துலையும் வந்து நல்லா கலக்கிற மாதிரி பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா
ஒரு 3 டீ கப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் தடவிக்கிறலாம். நம்ம டீ கப் வந்து செராமிக் கப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஒவ்வொரு கப்லையுமே நம்ம அளந்து கால் கப்பு, ஒரு இதில் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறலாம். அதே மாதிரி அடுத்ததில் நான் வந்து 1/4 கப்பு உடைய அந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்து எல்லா கப்லையும் அதே அளவுடைய மாவு வந்து சேர்க்குறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதில் நம்ம மாவு சேர்த்து வச்சுருக்க அந்த டீ கப்பை வந்து அடிக்கிடுங்க. அது மேலே கொஞ்சம் போல் அலங்காரத்துக்காக நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போது இதை மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக் சூப்பராக தயாராக இருக்குது. லைட்டாக அந்த ஓரங்களெல்லாம் கத்தி வச்சு கீறிட்டு இந்த மாதிரி கப்பை வந்து இப்படி கவுத்துனீங்கன்னா போதும். இப்படி அழகாக வெளில வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி செய்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஸ்பஞ்சியாக இருக்கும். இது நீங்கள் டீ கப்பில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒரே கேக்காக நல்ல பெரிய கேக்காகவே நீங்கள் வந்து பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே போல் சாஃப்டான ஸ்பஞ்சியான கேக் செஞ்சு அசத்துங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.